சார் இப்போ டாட்டால தலைமையில நடக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் பார்த்தா, நீங்க அத ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டின்னு பார்க்கலையா? ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி இல்ல. சில நன்றி கெட்ட ஜென்மங்கள் பண்ற வேலை அது. ம், சி என்னோட ஃபீலிங் இதுதான். ம், இது என்னோட கிங் இஸ் டெட் லாங் லிவ் தி கிங். ம். எனக்கு பிடிக்காம இருக்கலாம். புரியுது. ம், கன்சர்வேட்டிவாக இருக்கலாம். பட் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கிறவங்க ஒரு ட்ரைபல் சொசைட்டி. ம். இந்த டெமோக்ரஸின்னதெல்லாம் ஒன்றும் கம்பெனியில் வராது. அப்ப டாட்டால இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்றத உங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நான் எடுத்துக்கவா? அப்படிலாம் கிடையாது. கடைசியில் த ஓனர் வில் வின். ம். நீங்கள் என்ன அதாவது பண்ணணும்? நீங்க ரிலையன்ஸ்க்கு வந்து ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி சரியில்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க சார். ஆமாம். டாட்டால இந்த மாரி ஒரு ப்ரமோட்டர் இல்லை இன்டெகிரிட்டி இல்லை ப்ராப்ளம் இல்லை வரும்போது நீங்க சாரி. எடுத்துக்க மறுக்கிறீங்கன்னு நான் சொல்ல சொல்றேன். ப்ரமோட்டர் வந்து டாட்டா அவன் பேக்கெட்டில் பணத்தை எடுத்துன்னு போடல. ம். அ ஐபிஎல்ல நான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சார். இது இன்டெகிரிட்டியில் அவர் என்ன பண்ணார் இதில்? பேப்பரை பிரிண்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்கான்ப. ம், அவன் பர்சனலாக பணம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறானா? ம். தலைமையில ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குல்ல ப்ராப்ளமே சார். கிடையாது. ம், சில பேர் கருப்பாடுகளை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டார் அண்ணன். ம், கருப்பாடுகள் அடுத்த தம்பியோட வேலை செய்ய விரும்பலை. ம், அதனால நான் தான் ஓனர். அண்ணனுக்கும் இதே கதை இருக்கு. ம். இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறது என்னன்னா, டாடா ஸ்டீல். இவரோட அண்ணனை பெரிய ஆளுன்னு நம்ம மதிச்சோம்ல. ரத்தன் டாடா. அவருக்கு அகேன்ஸ்டா 4 பேர் எழுந்து நின்னாங்க. தர்பாரி சேட்னு ஒருத்தர் நின்னாரு. ம், அஜித் கேல்கர்னு ஒருத்தர் நின்னாரு. ம், ரூசி மோதின்னு நின்னாங்க. ம், இவங்கெல்லாம் இவருக்கு அகேன்ஸ்டா சர்க்கிள் பண்ணி இவங்க அண்ணனை காலி பண்ண பார்த்தாங்க. ம், அண்ணா அவங்கள காலி பண்ணாரு. அண்ணோட ஆட்கள் தம்பி மேலே கத்தியை குத்துறாங்க. ம். தம்பி ஹேஸ் டு கம் பை ஃபைட்டிங் தெம். ஃபைன். தம்பி டெஃபினட்டாக ஃபைட் பண்ணுவார். ம், அவங்க கம்பெனி தே ஆர் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் கண்ட்ரோலிங் தி கம்பெனி. ம். நீங்க ரட்சகன் படம் பார்த்துருக்கீங்களா சார்? லட்சக்கண்ண இன்னொரு கதை சொல்லிடுறேன் ஆ. எனக்கு. ம், ஹென்ரி தி ஃபோர்த் தி தேர்ட்னு ஒருத்தன் தான். ம், அதாவது ஹென்ரி தி ஃபோர்த் தி ஃபர்ஸ்ட்டு. ம், அவன் தான் ப்ரமோட்டர். ம், அவன் பையன் பேர் எட்சல் ஃபோர்டு. அவன் ம், ரொம்ப சரியாக பண்ணலை. மூணாவது வந்து ஹென்ரி ஃபோர்த் தி தேர்டு. ம், ஒரு நாளைக்கு அயோகாக்கான்னு ஒருத்தர் இருந்தான். ம், கிரைஸ்லர் டேர்னர் ஒன் பண்ணவன். நீங்கள் அயோகாக்கானா யாருக்கும் தெரியாது, ம், ஆனால் ஃபோர்டுனா எல்லாருக்கும் தெரியும். ம், அயோகாக்கா என்ன பண்ணான், கம்பெனியை டேர்னர் ஒன் நான் பண்ணேன், ம், நான் தான் பிரசிடென்ட் ஆனோன்னா. ம், வெளில வான்னு கூப்பிட்டான். ம், அந்த கம்பெனியில் ம், என்ன பேர் இருக்குன்னு கேட்டான். ம், ஃபோர்ட் மோட்டர் கம்பெனின்னா. ம். என்ன சொன்னான்? ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி. என் பேர் என்னன்னா ம், ஹென்ரி ஃபோர்ட்னா. ம், தெரியுது இல்லை? ம். அதே கதை தான் இங்கே. உன் பேரில் டாட்டா இருக்க? இல்ல. இல்லை இல்லை. முதலாளிக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே. ஓகே சார். நான் எதுக்கு இந்த ரட்சகன் படம் பார்த்துருக்கீங்களான்னு நான் கேட்டேன்னா, மக்களுக்கு புரியிற மாரி இப்போ நாகார்ஜுன் வந்து அந்த ஒரு ஒரு நான் கார் ஃபேக்டரி பார்த்ததில்ல அந்த படம். ஒரு கார் ஃபேக்டரிக்குள்ள போவாரு. போனா ஒரு 3, 4 பேர் அவர வெளியில அனுப்புறதுக்குன்னே ஒரு 3, 4 பேர் ரவுடி செட் பண்ணியிருப்பாங்க. அத எப்படி வின் பண்ணி வராரு அப்படிங்கிறது தான் அந்த கதையுடைய ஒரு ஒரு சின்ன கோரா இருக்கும். ஸோ அந்த மாரி ரட்சகன் படத்துல இருக்கிற நாகார்ஜுனா மாரி இப்போ நியோல் டாட்டா நிக்கிறாரோ. நாகார்ஜுனா ஓனரா தெரியாது அந்த படத்தில். நோ, நோ, ஹி இஸ் நாட். இங்கே இது ஓனர் தான். அந்த ஹீரோயினுடைய அப்பா தான் ஓனரா எங்கள் இருப்பாரு. பெரியப்பா ஆரம்பித்த கம்பெனி. ம், எனக்கும் என் பெரியப்பாவுக்கும் ஆயின சண்டை இருக்கலாம். ம், எனக்கும் என் அண்ணனுக்கும் ஆயின சண்டை இருந்திருக்கலாம். டிஸ்அக்ரிமெண்ட் இருந்திருக்கலாம். ம். ரைட்டா? பணம் போயிட்டா நான் தான். ஓகே சார். ஃபைன். அடுத்தது. அந்த சண்டை தான் நடந்துட்டுருக்கு. ம், இந்த சண்டையில் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் டேமேஜ் என்ன பண்ண முடியும்? டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ண முடியும். ம், டிசிஎஸை மேனேஜ் பண்ணுற பையன் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ம், ஆனால் இதில் யாருக்கு நஷ்டம் தெரியுமா? மக்கள் அந்த சூனாவாலான்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ம், அதான் உண்மை. ம், இன்னைக்கு டாடா அண்ட் சன்ஸில் கணக்காட்ட வேண்டாம். ம், ஒரு எஃப்ஐஐ கிடையாது, ஒரு அனலிஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் டே ஏர்னிங் என்னன்னு நான் சொல்ல வேண்டாம். ம், என் ப்ராஃபிட்ஸ் என்ன நான் காட்ட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ இந்தியாவுக்காக வி ஆர் ஏபிள் டு டேக் லாங் டேர்ம் பெட்ஸ். ம், இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸுங்கிறது அடுத்த 20 வருஷத்துக்கு காசு பண்ணாது. ம், இஸ் பேர்னிங் மணி. ம், அவங்களோட ஏர்லைன்ஸ் யூனிட்டில் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு ஏதோ அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. ம், போயிங்க்கு ஏதோ அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏர்பஸ்க்கு ஃபியூசிலாஜே அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. ம், ஸோ அவங்க இப்போ என்ன எலக்ட்ரானிக்ஸில் பண்ணுறாங்களோ ஏவியேஷனில் டுவர்ட்ஸ் பில்டிங் அ பிளேன் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறாங்க. ம், இப்போ இந்த கருப்பாட்டுகள்னால அந்த கம்பெனி லிஸ்ட் ஆச்சுன்னா ஹி வில் நாட் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் கம்பெனிஸ். ம், எனக்கு 20 வருஷம் ஆனாலும் ப்ராஃபிட் வராத கம்பெனியில் காசு போட முடியாது. ம், ஏன்னா பப்ளிக் உடனே அந்த கம்பெனியில் போட்டிருக்க அது விற்றுருமா. ம். இப்போ நீங்கள் எப்படி ஐடிசியில் ப்ரெஷர் போட்டு ஹோட்டலில் விற்க சொன்னீங்களோ ம். அதே ப்ரெஷர் அங்கே போடுவீங்க. ஓகே. பட் இதையும் மீறி அவர் வந்து தான் ஆகணும். இது வந்து ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி கிடையாது. ஓகே. ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டிங்கிறது என்னென்னா, பப்ளிக் பணத்தில் மும்பை இந்தியனை வாங்கிட்டு மும்பை இந்தியன் இஸ் மை டீம்னு சொல்கிறது.
அதில் லிஸ்டட் முகேஷ் கம்பெனி. அம்பானி என்ன சொல்கிறாருன்னா, ம் வீட்டில் போய் வி ஆர் நோ ஓனிங்க கிரிக்கெட் டீம்னு என் பசங்கிட்ட சொன்னேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ம் யோ, கம்பெனி பப்ளிக், நீ 56% தான் ஓனர். ம் நீ நியோல் டாட்டாவோட பசங்க வந்து ஐபிஎல்லுக்கு நாங்கள் தான் 5 வருஷமாக யாருமே ஸ்பான்சர் பண்ணாத போது அவங்க தான் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்க முடியல மற்ற ஆளால். ம் டாட்டா ஐபிஎல்னு அவன் தான் காசு போட்டு உட்காந்துன்னு இருக்கிறான். ம் ரைட்டா? அவன் வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கானா, நான் தான் இல்லை. இல்லை டிராஃபி கொடுக்க வந்தானா? ம் அதான் இன்டெகிரிட்டி. இன்னொருத்தன் இருக்கிறான் பாரு, மார்வாடி. அது ஹிண்டால்கோவில் வந்து அன்னிலேருந்து நான் அவன் கம்பெனி வாங்குறதை நிறுத்திட்டேன். ம் ஒரே ஒரு வாட்டி ஆதித்ய பிர்லா ரொம்ப சீப்பாக இருந்தபோது கேபிட்டல் கம்பெனி மட்டும் வாங்கினேன். ம் ஒரே ஒரு வாட்டி. எப்போ நான் நிறுத்தினேன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ போட்டார். ஹிண்டால்கோல் என்ன? என்னெல்லாம் நடக்குது அன்றைக்கி விட்ட நான் ப்ரமோட்டர். அதுக்கு மேலே என்னால் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டிலாம் தேடிட்டு இருக்க முடியாது. ம் வோடாஃபோனில் போடுறதுக்கு ஒன்ட்ட காசு இல்லை. உன் பையனுக்கு $2 பில்லியன் கொடுத்து கிரிக்கெட் டீம் வாங்கி கொடுக்குற அளவு காசு இருக்குது உனக்கு. ம் அதுதான் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி. ஓகே. நீ ஆரம்பித்த கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் காசு இல்லை. ம் இப்போ கார்மெண்ட் கை முறிக்கணுன்னா 2000 கோடி போடுறேங்கிற. ம் அதுக்கு ஒன்ட்ட காசு இல்லை. ஆனால் என் பையனுக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு, கிரிக்கெட் ஆட முடியல, ரஞ்சி டிராஃபியோடு நிறுத்திட்டான். அவனுக்கு நடத்துறதுக்கு நீ 18,000 கோடி கொடுத்து டீம் வாங்குவ. ஃபைன் சார். இந்த ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டிங்கிறத என்ன புரிஞ்சுக்கணுங்கிறது. ஹெச்டிஎஃப்சி அதாவது 2022ல் எஃப்ஐயோட ஷேர் ஹோல்டிங் அரவுண்ட் 12% இருந்தது. இப்போ அரவுண்ட் 7%. அதே ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 74%ம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருந்தது. ம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல்ஸ் மெதுவாக விற்றுட்ருக்காங்க. சிட்டி பேங்கே பெரிய ஷேர் ஹோல்டிங் இருந்தது, அவனே விற்றுட்டான். ம் அப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து இப்போ என்ன ஹோல்ட் பண்ணலாமா? நான் என்ன பண்ணட்டும்? பேங்க் நல்ல பேங்க்கு. பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஹெச்டிஎஃப்சியோட மர்ஜர் பண்ணுது. ம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பூரின்னு ஒரு மேனேஜர் இருந்தார். பூரியை வெள்ளத்தள்ளினாங்க, ரிட்டையர் ஆகிட்டார், போயிட்டு வந்தாங்க. ஏன்னா பூரி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மர்ஜருக்கு ஒத்துக்கலை. ம் தீபக் பரேக்கு அதை மேலே மர்ஜ் பண்ணணும்னு இருந்தார். பூரியை வெள்ளத்தள்ளினோட மர்ஜருக்கு ஒத்துக்கிட்டாங்க. ம் இன்றைக்கி கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து அந்த பரேக்கோட ரைட் ஹேண்ட் மேன் கேகே மிஸ்திரின்னு ஒருத்தர் இருக்கார். 71 வயசாகி பார்ட் டைம் சேர்மனாக இருக்கார். அவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம்னா ஹெச்டிஎஃப்சி தான் ஒரிஜினல் ப்ரமோட்டர். ஆனால் ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு என்பிஎஃப்சி. ம் அவங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ம் அவங்களோட ஹோம் லோன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியல வித் சச் ஹை காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு. ம் அதில் பில்டர் லோன் நிறைய கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் சூப்பர் பிஸ்னஸ் கிடையாது. ம் ஹெச்டிஎஃப்சியே வந்து அவங்களோட பில்டர் போர்ட்ஃபோலியோ மாட்டிக்கிச்சு. ம் ஸோ அது என்னென்னா அட் சம் டைம் அதை மேனேஜ் பண்ண முடியாத அளவு போயிடுச்சு. ம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகிருந்ததுன்னா ஐஎல்எஃப்எஸ் மாதிரி வந்திருக்கும். ம் உடனே அவங்க வந்து காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐடியா என்ன பண்ணாங்கன்னா வித் கவர்மெண்ட் பிளெஸிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை மர்ஜ் பண்ணாங்க. ம் ஸோ தட் இட் பிகேம் எ பேங்க்கு. அதுக்கு பூரி ஒத்துக்கலை. ம் பூரியை வெள்ளத்தள்ளிட்டு ஃபோர்ஸ்டு மர்ஜர் பண்ணாங்க. ம் ஃபோர்ஸ்டு மர்ஜர் பண்ண அப்புறம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவில் டெபாசிட் ரேட்டு க்ரோ ஆகலை. ஸோ இதை வந்து கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ம் அது 75லேருந்து 80 இருக்கணும். தட் இஸ் வாட் இஸ் கிரெடிட் cannot be more than 75% of your deposit. பட் டுடே வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் 112 இருக்குது. $100 டெபாசிட்னா 112 113 கிரெடிட்டில் இருக்குது. ஆர்பிஐ ப்ரெஷர் போட்டதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா நல்ல தண்டமான போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு கார் லோன் மாதிரி நல்ல போர்ட்ஃபோலியோலாம் விற்றாங்க. ம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் வெளில போகிறது இவங்களால சிட்டி பேங்க் போர்ட்ஃபோலியோ வாங்க முடியல. ஓகே. பூரி இருந்திருந்தானா இப்போ சிட்டி பேங்க் போர்ட்ஃபோலியோ வாங்கி இன்னும் கிரெடிட் கார்டை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பார். ம் ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து நல்ல துட்டுள்ள பிஸ்னஸ்ஸு. ம் இப்போது இது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டோட பிஸ்னஸ் வந்தது, கிரெடிட் கார்டு. அதையும் வாங்க முடியல. ஏன் வாங்க முடியலன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி 112 இருக்காங்க. தே நீட் டு எப்படியாவது இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோட்டை 85 கொண்டு வரணும். ம் ப்ராப்ளம் இந்த ஐசிஐசிஐ சந்தா கோச்சரை தள்ளிட்டு ஒரு லோ ப்ரொஃபைல் ஆளை கொண்டு வந்து அவன் சிஸ்டமினைஸ் பண்ணி அவன் 85 கொண்டு வந்துட்டான். இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இவனால் தழுக நின்னாலும் அது 85% கொண்டு வர முடியல. அப்போ ஒரே வழி இவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி 7% ஆக்கணும். இவன் 7% ஆக்கினான்னா என்டையர் பேங்கிங் சிஸ்டமும் ஏற்றிடுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதனால தான் அன்றைக்கி வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்ளம்னு சொன்னேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயோ எந்த பேங்க்லேயோ பணம் வைக்கிறதுக்கு மக்கள் ரெடி கிடையாது.
ஈவன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் நிறையா பண்ணுறாங்க. ம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எஃப்ஐஐ வெளில போகிறோம். ஓகே சார், ஃபைன். ஸோ வென் தெர் இஸ் பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் கன்சிடர் பண்ணணும். ம். இந்தியாவில் இன்றைக்கி பேங்கிங் ப்ராப்ளம் இருக்குன்னா 5 வருஷம் கழிச்சு இது ஒரு சின்ன பிளிப் ஆகிடும். ம். ரைட்டாக ஆஸ் யூஷுவல். ஆஸ் யூஷுவல். ஸோ பட் இதுக்கப்புறம் பெட்டராக ஆளுங்க வருவாங்க, டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா பேங்க் ஸ்டாக் விழும். ம். ஸோ நீ அப்போ இன்னும் பொறுக்கலாம். ஓகே. பட் அதனால தான் சொல்கிறேன், டிஃபன் காஃபியில் சிங்கிளாக அடிச்சுன்னு ஓகே. நீ லோவஸ்ட் லெவலில் போய் நீ எல்லாத்தையும் வாங்க மாட்டேன். ஏன்னா உனக்கு சந்தேகம் வரும், அதான் லோவஸ்ட் லெவலாக. ம். ஸோ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.